ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தியா பதற்றத்தோடும் இதய துடிப்பு சீரற்ற முறையில் அடிக்கவும் அந்த பிரம்மாண்டமான 5 ஸ்டார் ஹோட்டலின் பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்தாள். அந்த ஹால் முழுவதுமே ஒரு விதமான மயக்கமூட்டும் அடர்ந்த ரொமான்டிக் லைட்டிங்கில் மூழ்கியிருந்தது. மென்மையான ஊதா மற்றும் அடர் சிவப்பு நிற விளக்குகள் அந்த இடத்திற்கு ஒரு மோகனமான அழகை தந்தன. பின்னணியில் மெல்லிய இதயத்தை வருடும் வெஸ்டர்ன் மெலடி இசை ஒலித்துக் கொண்டிருக்க, நியூயார்க்கின் உயர்மட்ட தொழிலதிபர்களும் மாடல்களும் ரெட் வைன் மற்றும் ஷாம்பைன் கிளாஸ்களோடு ஜோடி ஜோடியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். தியா தன் கருப்பு நிற லெதர் ஓவர் கோட்டை லேசாக பிடித்தபடி கூட்டத்திற்கு நடுவே தன் கூர்மையான விழிகளால் விக்ரமை தேடினாள். அவளது நெஞ்சம், நோ, கண்டிப்பா விக்ரம் ஸ்டெல்லா கூட இருக்க மாட்டான் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டது. ஆனால் அடுத்த நொடி அவளது தேடல் முடிந்த இடத்தை பார்த்ததும் அவளது உலகம் அப்படியே உறைந்து போயிற்று. அங்கே விக்ரம் நின்று கொண்டிருந்தான். அவனது அருகில் தியா பயந்தது போலவே ஸ்டெல்லா நின்றிருந்தாள். ஸ்டெல்லா ஒரு அடர் கருப்பு நிற ஷார்ட் பார்ட்டி வியர் உடையில் தன் தாராளமான அழகை அள்ளி தெளித்தபடி விக்ரமிற்கு மிக அருகில் ஒட்டி நின்று கொண்டிருந்தாள். விக்ரமிடம் கையை அசைத்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க, விக்ரமும் தன் கையில் இருந்த கிளாஸை பிடித்தபடி அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். தியாவின் நெஞ்சில் யாரோ ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. இத்தனை நேரமும் அவளுக்குள் பொங்கிய அந்த ஆத்திரமும் பொறாமை கோபமும் இந்த நொடியில் முற்றிலும் உடைந்து நொறுங்கியது. இந்த முறை அவளுக்கு கோபம் வரவில்லை. ஒரு சிறு குழந்தையைப் போல நெஞ்சை அடைத்து கொண்டு அழுகைதான் பொங்கி வந்தது. நினைச்சேன்டா, நான் பார்ட்டிக்கு வரலன்னு சொன்னதும் ஒரு வார்த்தை என்னை கூப்பிடாம வேகமா கிளம்பி போன. அப்பயே தோணுச்சு, நான் நினைச்ச மாதிரியே அவ கூட நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்கு என்று கூட்டத்திற்கு நடுவே எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் அழுகையை அடக்க முடியாமல் ஒரு அனாதை குழந்தை போல தவித்து நின்றாள் தியா. அவளது மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. யோசிக்கும் திறனை முழுமையாக இழந்தாள். தன் சோகத்தையும் நெஞ்சை பிளக்கும் அந்த வலி நிறைந்த பொறாமையையும் மறக்க அவளுக்கு அந்த நொடியில் ஏதோ ஒரு போதை தேவைப்பட்டது. டேபிள் மீது அடுக்கப்பட்டிருந்த மது கோப்பைகளை நோக்கி கடகடவென நடந்தாள். முன்பின் யோசிக்காமல் கையில் கிடைத்த கிளாஸ்களை எல்லாம் எடுத்து தொண்டை எரிய எரிய சடசடவென குடித்து தீர்த்தாள். இதுவரை மதுவின் பக்கமே செல்லாத அந்த சுத்தமான உடம்பிற்குள் வீரியமிக்க ஆல்கஹால் பாய்ந்த அடுத்த 5வது நிமிடத்தில் போதை அவளது இரத்தத்தில் அனலாக எரியது. தலை சுற்றத் தொடங்கியது. உலகம் அவளை சுற்றி தலைகீழாக சுழன்றது. கால்கள் தள்ளாடத் தொடங்கின. போதை அவளது கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளை முற்றிலும் வெளியேற்றியது. ஹாலின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய மேடையில் லைவ் பாடகர் ஒருவன் தன் கையில் மைக் பிடித்து ஒரு மென்மையான ஆங்கில காதல் பாடலை பாடிக்கொண்டிருந்தான். போதையில் தள்ளாடியபடி தியா நேராக அந்த மேடையை நோக்கி நடந்தாள். ஏய், நிறுத்து, என்னடா பாடிட்டு இருக்க? இங்க ஒரு பொண்ணு லவ் ஃபீலிங்ல ஃபுல்லாக குடிச்சிட்டு மனசு செத்து போய் ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்க. நீ என்னடானா காதல் கத்திரிக்கான்னு டூயட் சாங் பாடுற. என்ன காண்டேத்திரியா என்று தியா திட்டி தீர்க்க அந்த பாடகன் ஆங்கிலத்தில் குழப்பத்தோடு, வாட் மேம், ஐயோ ஓகே? நடா வாத்துக்கோழினா அச்சு மூஞ்சில குழப்பிடுவேன். மரியாதையாக மயக்க கொடுத்துட்டு கீழே இறங்கு என்று கூறிய தியா அவனது கையில் இருந்த மைக்கை பிடுங்கி அவனை மேடையிலிருந்து தள்ளிவிட்டாள். பார்ட்டியில் இருந்த தொழிலதிபர்கள், மாடல்கள் என அனைவரும் அதிர்ச்சியில் பாட்டை நிறுத்திவிட்டு மேடையை பார்த்தனர். விக்ரமும் ஸ்டெல்லாவும் கூட அந்த திடீர் சத்தத்தை கேட்டு மேடை பக்கம் திரும்பினர். அங்கே விக்ரம் கண்ட காட்சி அவனுக்கு மிகச்சிறந்த அதிர்ச்சியை கொடுத்தது. தியா கையில் மைக்கை பிடித்து கொண்டு போதையில் கண்கள் சொக்க உடம்பு தள்ளாட மேடையின் நடுவே நின்று கொண்டிருந்தாள். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா
என்று விக்ரமும் அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கு சென்று தன் கையில் இருந்த கிளாஸை கீழே தவறவிட்டான். விக்ரம் அதிர்ச்சியோடு மெடியை நோக்கி ஓடிவர பார்க்க, அதற்குள் தியா மைக்கை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கூட்டத்தை பார்த்து தன் முழு போதையிலும் அட்ராசிட்டியை ஆரம்பிக்க தொடங்கினாள். கண்களை அரைகுறையாக மூடிக்கொண்டு உடம்பு தள்ளாட அங்கே நின்றிருந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆட்களை பார்த்து விரலை நீட்டி கத்தத் தொடங்கினாள். ஏய், எவ்ரிபடி லிசன். இங்க இருக்கிற எவனாச்சும் உண்மையா லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணி பல்ப் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன் யாழ்கிட்ட. 2 வருஷம் ஒரு பையனை உண்மையா லவ் பண்ணேன். அவன்தான் என் உலகம். அவன்தான் எல்லாமேண்ணா. ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவனை சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் அவனுக்கு இந்த தேவை சுத்தமாக பிடிக்கல. என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப நிறைய லவ் பண்ணேன். ஆனால் அவனுக்கு தான் என்னை பிடிக்கல. இந்த தேவை சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் நல்லா இல்லையா? நான் ஹாட்டாக இல்லையா? அப்படியே என்னை விட்டு போனா என்று தன் பிஞ்சு கரங்களால் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு குழந்தையைப் போல அழுகத் தொடங்கினாள். அவளது இந்த அழகான அழுகையையும் அந்த போதை அட்ராசிட்டியையும் கூட்டத்தில் இருந்த ஆடவர்கள் ரசித்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் இருந்த ஒருவன் மேடைக்கு அருகில் வந்து, "Hey Dia, don't feel. You're so cute. I love you. Will you marry me?" என்று ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் செய்ய, இதை பார்த்ததும் தியாவுக்கு போதையிலும் ஒரு கெத்து தலைக்கேறியது. யோ பீட்ரு, எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணுற. ஒன் செடி ஒன் ஃப்ளவர், யூனோ. என் செடியில் எப்போ அந்த பூ பூத்துடுச்சு. அந்த ஃப்ளவர் எப்போவுமே என் விக்ரம்க்கு மட்டும்தான் என்று அவள் கூற, அங்கிருந்த கூட்டம் சிரிப்பிலும் கைத்தட்டலிலும் அதிர்ந்தது. விக்ரம் இதையெல்லாம் பார்த்து பொறுமை இழந்து பற்களை கடித்தபடி மேடைக்கு அருகில் வந்தான். "ஓ விக்ரம், மை பேபி, லவ் யூ." "ஏ தியா, என்னடி பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கு." "ஏன் பேபி? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தேத்துட்டு இருந்தேன். நீ தான் என்ன ரூமில் தனியாக விட்டு வந்துட்டியே." தியா சொன்னா கேளு. மௌனத்தை வாங்காதடி. கீழே இறங்கு. "ஓ சாரி சிஓ சார், என்னால் இறங்க முடியாது. நான் இன்னும் என் ஃபீலிங்ஸை கொட்டி தீர்க்கல." என்று சொல்லியபடி மீண்டும் மைக்கை தூக்கினாள். விக்ரம் அவளது இந்த எல்லை மீறிய குறும்புத்தனத்தை பார்த்து ஒரே பாய்ச்சலில் அவளது இடுப்பை வளைத்து பிடித்து மைக்கை பிடுங்கி எறிந்துவிட்டு அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். தியா விக்ரமின் முதுகில் தன் பிஞ்சு கரங்களால் ஓங்கி அடித்தபடி, "யோ சிஓ, என்னை இறக்கி விடியா. நான் இன்னும் பேசி முடிக்கல. விட்ரா பரதேசி." என்று தலைகீழாக தொங்கியபடியே கத்தினாள். விக்ரம் அவளது கத்தலையும் அங்கிருந்தவர்களின் சிரிப்பையும் சற்றும் பொருட்படுத்தாமல் அவளை தன் தோளில் தூக்கியபடியே அந்த பார்ட்டி ஹாலை விட்டு புயலென வெளியேறினான். விக்ரம் கோபத்தின் உச்சகட்டத்தில் தியாவை தன் தோளில் சுமந்தபடியே லிஃப்டில் ஏறி அவளது அறைக்குள் விரைந்தான். கதவை திறந்து உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அவளை மெத்தையின் மீது அள்ளி எறிவது போல கீழே போட்டான். மெத்தையின் பஞ்சில் தியா லேசாக துள்ளி விழுந்தாள். மதுவின் போதை தலைக்கேறி இருந்ததால் அவளது தலை சுற்றியது. கண்கள் அரைகுறையாக சொக்கின. விக்ரம் தன் கோட்பட்டன்களை வேகமாக கழற்றி எறிந்துவிட்டு அனல் பறக்கும் விழிகளோடு அவளது முன்னால் முழங்காலிட்டு மெத்தையில் அமர்ந்தான். அவளது முகத்தை தன் கரங்களால் பிடித்து பற்களை கடித்து கொண்டு கத்தினான். "ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பாரு. அங்கேதுக்கடி வந்து குடிச்சிட்டு பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் முன்னாடியும். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா?" என்று அவன் கோபத்தில் கத்த, தியா தள்ளாடியபடியே மெத்தையில் இருந்து எழுந்து உட்கார முயன்றாள். அவளது கலைந்த கூந்தலும் சிவந்த கண்களும்
அவளுக்கு ஒருவித பித்தான அழகை தந்தது. அவளது முகத்தில் கோபமும் ஏக்கமும் சொல்ல முடியாத வலியும் ஒரு சேர வெளிப்பட்டன. விக்ரமின் சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். ஏண்டா, ஏன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே போற? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏய், பைத்தியம் மாதிரி வளராத. இல்ல, சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா? அவ்வளோதான் பிடிச்சிருக்கா? விக்ரம், நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்? சொல்லு, அவளை மாதிரி ஹாட்டா ஓப்பனாக இருந்தா உனக்கு பிடிக்குமா? இதோ இப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமா? என்று சொல்லி முடித்த நொடி தியா தன் லெதர் ஓவர் கோட்டின் பெல்ட்டையும் ரோப்பையும் சடசடவென அவிழ்த்தாள். விக்ரம் தடுத்து நிறுத்துவதற்குள் தன் மேலிருந்த அந்த ஓவர் கோட்டை நழுவ விட்டு மெத்தையில் வீசினாள். ஓவர் கோட் விலகிய அடுத்த நொடி விக்ரமிற்கு அப்படியே மூச்சடைத்து போனது. அவள் உள்ளே அணிந்திருந்த அந்த சிவந்த ரெட் பாடிகான் ட்ரெஸ் அவளது உடலின் ஒவ்வொரு வளைவுகளையும் அப்பட்டமாக பேரழகோடு அப்படியே வெளிக்காட்டியது. அவளது மென்மையான தோள்களும் கழுத்தின் அழகும் செதுக்கி வைத்தார் போன்ற மேனியும் அந்த அறையின் வெளிச்சத்தில் ஜொலித்தன. விக்ரமின் பார்வை தியாவின் மீது பாய்ந்து அவனது தொண்டை வறண்டு போனது. அவனை அறியாமலேயே எச்சிலை விழுங்கினான். அவனது விழிகளில் அனற் பறக்கும் ஆசை கொழுந்து விட்டு எரிந்தது. தியா விக்ரமின் மார்பில் தன் கரங்களை வைத்து அவனை நோக்கி இன்னும் நெருக்கமாக வந்தாள். அவளது இதழின் சூடான மூச்சு விக்ரமின் கழுத்தில் பட்டு தெரித்தது. சொல்லு விக்ரம், இப்ப நான் எப்படி இருக்க? எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமா? அவளை மாதிரி ஹாட்டா இருக்கனா? இல்ல இதையும் கழட்டிடுவா? என்று சொல்லியபடி தன் பாடிகான் ட்ரெஸ்ஸின் ஜிப்பின் அருகே தன் கையை பின்னால் கொண்டு சென்றாள். விக்ரம் அடுத்த நொடி பாய்ந்து அவளது 2 கரங்களையும் பற்றி அவளது தலைக்கு மேலே கொண்டு சென்று மெத்தையோடு சேர்த்து அழுத்தமாக லாக் செய்தான். அவனது பார்வை அவளது கண்களுக்குள்ளே ஆழமாக ஊடுருவியது. விக்ரமின் கோபம் எல்லாம் வினாடியில் ஆவியாய் பறந்து அவளுக்குள் அடர்ந்த காதலும் கருணையும் அளவற்ற அரவணைப்பும் பொங்கியது. கிறுக்கி, என்னடி பண்ணிட்டு இருக்க? சொல்லு, நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்? நான் அப்படி இருக்க. தியா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படிடி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் தியா. எனக்கு நீ மட்டும் தாண்டி பிடிக்கும். நீயும் ஸ்டெல்லாவும் ஒன்னா, அவ கூட சேர்த்து வச்சு. இங்க பாரு, ஸ்டெல்லா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஸ்டெல்லா என்னடி, அவளை மாதிரி 1000 பேர் வந்து என் முன்னாடி நின்னாலும் எனக்கு என் தியா தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு உன்னை மட்டும்தாண்டி பிடிக்கும். அதுவும் நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா நீ என்னோட தியா என்று விக்ரம் கூறினான். தியா தன் விழிகளை விரித்து அவனை பார்க்க விக்ரம் தியாவின் நெற்றியில் தன் உதடுகளை பதித்து அழகான முத்தமிட்டான். விக்ரம் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவளது ஆழமான காயங்களுக்கு மருந்தாக மாறியது. தியா விக்ரமின் முகத்தை தன் 2 கரங்களாலும் இறுக பற்றி கொண்டு, விக்ரம், நிஜமாவா? அந்த ஸ்டெல்லா விட இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணை விட உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்குமாடா? ஆமாண்டி, எனக்கு என்னோட இந்த கிறுக்கியை மட்டும்தான் பிடிக்கும் என்று அவன் சொல்லி முடித்த அந்த மைக்ரோ செகண்ட் தியாவிற்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை பொறாமையும் ஏங்கிய காதலும் ஒரு சேர வெடித்தது. அவள் விக்ரமின் சட்டையின் காலரை பற்றி தன்னுடைய முழு பலத்தோடும் அவனை தன் பக்கம் சட்டென்று இழுத்தாள். அவனது இதழ்களில் தன் இதழ்களை வைத்து வெறித்தனமாக ஆக்ரோஷமாக முத்தமிடத் தொடங்கினாள். தியாவின் முத்தம் மென்மையாக இல்லை, அது ஒரு காட்டுத்தனமான ஆதிக்கம். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை அவனது இதழ்களில் செதுக்குவது போல
தியாவின் பற்கள் அவனது உதட்டை லேசாக கவ்வி அழைத்தன. அவளது உடலின் அத்தனை சூடும் விக்ரமின் உதடுகளில் பாய்ந்தது. ஆனால் விக்ரமிற்குள் அதிர்ச்சி. அவன் தியாவின் தோள்களை பிடித்து பின்னுக்கு தள்ள முயன்றான். விக்ரம் அவளது முத்தங்களுக்கு இடையே மூச்சு வாங்கியபடி, தியா, தியா சொன்னா கேளு, தியா சொன்னா கேளு, போதுண்டி. எதுக்கு? நானா உனக்கு பிடிக்கும்ல, அப்புறம் என்ன? என்று மீண்டும் முத்தமிடத் தொடங்கினாள். இங்க பாரு, என்ன சொல்றது கேளுடி. இங்க பாரு, இப்போ வேணாம். ஏன் விக்ரம்? ஏன்னா நீ இப்போ போதையில் இருக்க. அதுக்கப்புறம் விடிஞ்சா நீ தான் வருத்தப்படுவ. தியா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று விக்ரம் கூற, தியா அவனது எச்சரிக்கையை கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. அவனது நெஞ்சில் தன் இரு கரங்களையும் ஊன்றி அவனை மெத்தையின் மீது தள்ளி அவனது மார்பின் மீது ஏறி அமர்ந்தாள். அவளது விரல்கள் விக்ரமின் சட்டை பட்டன்களை சடசடவென பிடுங்கி எறிந்தன. தியாவின் சிவந்த பாடிகான் ட்ரெஸ்ஸின் மெல்லிய இலைகள் அவனது வெறும் மார்பில் உரசி அனல் மூட்டியது. தியா விக்ரமின் கழுத்தில், அவன் தாடையில், அவனது நெஞ்சில் தன் உதடுகளால் முத்தங்களை பதித்து கொண்டே சென்றாள். அவளது கூந்தல் விக்ரமின் முகத்தில் வீழ்ந்து அவனை பித்தனாக்கியது. தியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தியா, நிறுத்து, சொன்னா கேளு. ஆனா விக்ரம், ஏன்? இப்பதானடா சொன்ன நான் உன்னோட தியான்னு. அப்புறம் என்ன உனக்கு? புரிஞ்சுகோடி, நீ இப்ப நார்மலா இல்ல. தியான் இந்த மாதிரி பண்ணா என்னால சத்தியமா கண்ட்ரோல்டா இருக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணிருவேண்டி, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. எதுவும் பேசாத. இப்போ நீ என்னோட விக்ரம், நான் உன்னோட தியா. நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எந்த கண்ட்ரோலும் தேவை கிடையாது என்று தியா கூறியதும் அவ்வளவுதான். விக்ரமின் இரும்பு போன்ற கட்டுப்பாடு தவிடு பொடியானது. அவனது கட்டுப்பாட்டின் நரம்புகள் ஒவ்வொன்றாக அறுந்து விழுந்தன. அவனது கண்கள் சிவப்பாக மாறின. தன் அடிவயிற்றில் மூண்ட அந்த ஆசை இனி அவனால் அடக்க முடியாது என்று புரிந்தது. விக்ரம் ஒரே பாய்ச்சலில் தியாவின் இடுப்பை தன் கரங்களால் தூக்கி நிலையை தலைகீழாக மாற்றினான். இப்போது விக்ரம் அவளுக்கு மேலே, தியாவின் 2 கரங்களையும் அவள் தலைக்கு மேலே கொண்டு சென்று மெத்தையோடு இறுக பிடித்து கொண்டான். அவனது மார்பு அவளது சிவந்த பாடிகான் ட்ரெஸ்ஸின் மீது முழுமையாக அலந்தியது. இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு அதிர்ந்தன. தியா, நீதான் நவம்பெழுத்த. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று கூறியவன் அவளது இதழ்களை மீண்டும் தன் வசப்படுத்தி ஒரு ஆழமான அனல் பறக்கும் முத்தத்தில் அவளை முழுமையாக மூழ்கடித்தான். அந்த நியூயார்க் அறையின் குளிர்ந்த ஏசி காற்றையும் மீறி இருவரின் உடல்களும் அனலில் குதித்து கொண்டிருந்தன. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த ஒரு புதிய அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.